அனைவரது வேண்டுகோளுக்கு இணங்க இருளின் ஒளி இரண்டாம் பாகம் இதோ. ஆம் உறவுகளே, உங்களுடைய அந்த முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நாம் ஒன்றுபடுகின்ற பொழுது எங்களுடைய மனங்கள் மனோசக்தியின் ஊடாக இணைந்து பல்வேறு சாதனைகளையும் சரித்திரங்களையும் படைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த மனோசக்தியை கொண்டு நாங்கள் உலகின் எந்த மூலைக்கும் சென்று வரலாம், எந்த மூலையில் இருக்கின்ற மனிதனையும் ஒன்றிணைக்கலாம். அத்தகைய ஆற்றல் கொண்ட இந்த மனோசக்தியை நாங்கள் நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்துவோம். மனித மனங்களை ஒன்றிணைப்போம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை வெறும் பொய்யானது. இந்த மனோசக்தி எங்களிடத்தில் இருக்கின்றது. அது இந்த உடலை விட்டு வெகு விரைவில் வெளியே வரும். அன்றுதான் நாங்கள் இந்த பூமியில் நிலையான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறோம். இந்த பூமியில் மட்டுமல்ல, மறு உலக வாழ்க்கையில் வாழப் போகின்றோம். அதை ஒவ்வொரு மனிதனும் நன்கு அறிவான். மனிதனாக பிறந்த எவனும் அவன் இறப்பு என்ற ஒன்றை சந்திக்க வேண்டி வரும். அன்றைய நாளிலே இந்த மனோ வலிமை வெளியிலே வந்து பல்வேறு பட்டிருக்கின்ற எண்ணற்ற மனங்களோடு இணைந்து அது பல்வேறு சக்திகளாக செயற்படத் தொடங்கும். அத்தகைய சக்திகளை நாங்கள் இப்பொழுதே எமக்குள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றோம். அதை பல்வேறு தீய சக்திகளாக பயன்படுத்துகின்றோம். அந்த தீய சக்தியின் வெளிப்பாடுகளை யுத்தம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி எண்ணற்ற சமூக விரோத செயற்பாடுகள். ஆக இவைகளை களைந்து நாங்கள் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் இந்த மனோசக்தியை தந்த மகத்தான ஒரு சக்தி கடவுள். அந்த கடவுளை நோக்கி நாங்கள் இந்த தீய சக்திகளாக செயற்படுகின்ற மனங்களை மீண்டும் மனித மாண்புறுவதற்காக அவைகளை மாற்றுவதற்கு நாம் ஒன்றுபட வேண்டும். ஒரு மனமல்ல, இரண்டு மனமல்ல, பல ஆயிரம் மனங்கள் ஒன்று சேருகின்ற போது பல 100, 1000, 10000 மனங்கள் மாற்றமடைந்து அன்பு என்ற கோட்டைக்குள் வரும், கனிவு என்ற கோட்டைக்குள் வரும். இன்னும் ஒரு மனிதனை நேசிக்கின்ற மகத்தான பண்புக்குள் வரும். அதனால் நாங்கள் இணைந்து செயல்படுவோம். மனித மனங்களை வெல்வோம். இந்த பூமியில் இருக்கின்ற பொல்லாத அரக்க பண்புகளை மனிதர்களை விட்டு அகற்றுவோம். அதற்காக நீங்கள் முதலாவது எனது இந்த குரலுக்கு தந்த ஆதரவுக்கு நன்றி. இரண்டாவது குரலுக்கும் நிச்சயம் ஆதரவு தருவீர்கள். அடுத்ததாக இந்த மனோ வலிமையில் எப்படி மனித மனங்களை ஒன்றிணைப்பது, அதை ஒன்றிணைத்து நாங்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு நல்ல விடயங்களை செய்வது என்பதை மூன்றாவது குரல் பதிவில் உங்களுக்காக பதிவிடுகிறேன். நன்றி.